ஸோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி Huawei அவங்களோட ஃப்ளாக்ஷிப் 7 நானோமீட்டர்ஸில் பில்ட் பண்ண Kirin 980 சிப்பை லான்ச் பண்ணாங்க Mate 20 சீரிஸோட. Mate சீரிஸ் நல்லா தான் இருந்துச்சு, பட் அப்போவே ஆனரில் இதை எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, ஏன்னா ஆனர் சீரிஸ் தான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வரும். ஸோ அதில் என்ன ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இது 980 அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக ஆனரோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் Kirin 980 சிப்போட இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் Honor Magic 2 வர பாக்ஸ். பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எங்கேயும் கொடுக்கல. ஸோ சிமெட்ரிக் டூவில் வச்சு இந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணலாம். பாட்டமில் வேரியன்ட் மென்ஷன் ஆகிருக்கு. இது 6128 வேரியன்ட். பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். முதல்ல Magic 2 இருக்குது. இது அந்த கவர்லேருந்து வெளில எடுக்கலாம். பார்க்க தாறுமாறாக இருக்குது. Huaweiயும் Honorம் இந்த கிரேடியன்ட் பேக்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஒரு தடவையும் அந்த ஃபோன் போன ஃபோனோட பெட்டராக வருது. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் இருக்குது. Mi Mix 3க்கு சைட் பை சைட். ஸோ இப்போதைக்கு இந்த சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சிம் இஜெக்டர் டூல் மற்ற ஃபோன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ கார்டு, ரெகுலர் பாக்ஸ், ஒரு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாட்டமில் எதுவுமே கொடுக்கல, அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. திருப்பியும் அந்த பேக் செமையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, கேஸில் போட்டு சைடில் வைப்போம். வேறு என்னென்னு பார்த்தா, இது நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. Huaweiயோட சூப்பர் சார்ஜர், அந்த 40 வாட் சூப்பர் சார்ஜர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. Huaweiலேருந்து ஃபீச்சர்ஸ் ஆனருக்கு வரும்னு தெரியும், பட் இந்த ஃபீச்சர் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது வந்து இப்போ 0 to 50 வெறும் 15 நிமிஷத்தில் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். 0 to 85% 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். சின்ன பேட்டரிலாம் கிடையாது, 3500 mAh பேட்டரி இருக்குல்ல. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்லேயே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர். அஃப்கோர்ஸ் சூப்பர் வூக் இருக்குது, பட் அது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. ஒரே ஒரு ஃபோனில் லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேறு ஒரு கான்வர்சேஷன். சரி வேறு என்ன இருக்குது பாக்ஸ்லன்னு பார்ப்போம். ஒரு Type-C கேபிள், அப்புறம் Type-C to ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்டர். அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் இதுலேயும் இல்லைன்னு அர்த்தம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ எனிவே, இப்போ நம்ம Magic 2க்கு போவோம். முதல்ல இந்த Magic 2வில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதனால இது மற்ற ஃபோன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Honor இதை மேஜிக் ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. Mi Mix 3ல் இருக்கிற மாதிரியே இதுவும் ஒரு 6.39 inch AMOLED பேனல் தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் அதே 19.5/9. ரெசல்யூஷனும் ஃபுல் HD+. டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்குது. கலர்ஸ் பஞ்சியாக, வியூவிங் ஆங்கிள்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த பேனலோட குவாலிட்டியும் Mi Mix 3ல் இருந்த அந்த பேனல் குவாலிட்டி அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த பேனல்னு வரையில் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு வரையில் Magic 2ல் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ரெகுலர் ஸ்கேனர் அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. ஆனாலும் ஃப்ரண்ட்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதோட கன்வீனியன்ஸ்க்கு இது வர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லைடர் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா Xiaomi Mi Mix 3ல் நியோடிமியம் மேக்னெட்ஸ் வச்சு பண்ணாங்க. Honor இங்கே 5 ஸ்லைடிங் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க. இதை பட்டர்ஃப்ளை மல்டி ட்ராக்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் Mi Mix 3யோட இம்ப்ளிமெண்டேஷனோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த ஸ்லைட் பண்ணுறதுக்கு இன்னும் எஃபர்ட் கம்மியாக தான் தேவைப்படுது. ப்ளஸ் Mix 3ல் வந்து ஒரு லைட்டாக ஒரு நாய்ஸ் வந்துச்சுல மேலே கீழே தட்டையில், அந்த நாய்ஸ் இதில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ எனிவே, இதை ஸ்லைட் பண்ண ஒன்றா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் பீஸ், அப்புறம் 1 இல்லை 2 இல்லை 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 16 மெகாபிக்சல் f2 ப்ரைமரி, அது கூட 2 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். எதுக்கு 2 டெப்த் சென்சர்? வெல், Honor என்ன சொல்கிறாங்கன்னா 3D மேப்பிங் ப்ளஸ் ஃபேஷியல் அன்லாக் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு டெடிகேட்டட் ஹார்ட்வேர் தனியாக ஃபேஸ் அன்லாக்கு கொடுக்காம ஒரு எக்ஸ்ட்ரா டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. செல்ஃபீஸும் எடுத்தது எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ்லேயும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ கேமராஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கல, பின்னாடியும் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 கேமரா இந்த ஃபோனில். பின்னாடி உள்ளதில் பிரைமரி 16 மெகாபிக்சல் f1.8, அதுக்கப்புறம் ஒரு 24 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர், இதுவும் f1.8 லென்ஸோட. ஃபைனலாக ஒரு 16 மெகாபிக்சல் சென்சர் வைட் ஆங்கிள் f2.2 லென்ஸோட. ஸோ இங்கே ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். இஷ்யூஸ்னு பார்த்தா இதில் ஒன்று சொல்லலாம். இது நான் தான் கொஞ்சம் பேராசைப்படுறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். Huawei ஃபோனில் அந்த Mate 20 Proவில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பேக்ரவுண்ட் ஃபுல்லையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆக்கிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள சப்ஜெக்டை மட்டும் கலரில் வைக்கிறது. ஸோ இங்கே உள்ள சிப்பால் அதை ஹேண்டில் பண்ண முடியும், ஆனால் அந்த ஃபீச்சர் இங்கே கொடுக்கல. அடுத்து ஸ்லோ மோஷன்னு பார்க்கல இங்கே 480 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க 720pயில். Mate 20 Proவில் 960 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ள சிப்பை பற்றி பேசல, இது வந்து Kirin 980 ஸ்டார்டிங்லேயே சொன்னது 7 nm ப்ராசஸ்னால பில்ட் பண்ணியிருக்காங்க. Huaweiயோட ஃப்ளாக்ஷிப் சிப். இது வந்து Snapdragon 845ஓட கம்பேர் பண்ணல, இதோட CPU 845ஓட பெட்டர், ஆனால் GPU 845ஓட கொஞ்சம் கம்மி. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். டே டு டே யூசேஜில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ அதே மாதிரி தாறுமாறு பெர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் கிடைக்கும். ஸோ இங்கே உள்ள சாஃப்ட்வேரும் இந்த ஹார்ட்வேரை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இங்கே வந்து சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Magic UI 2.0, இது Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. Magic UIன்னு சொன்னாலும் இது பேசிக்காக MUI தான், லைட்டாக சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த UI பிடிக்கலன்னா நீங்கள் நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு, அதாவது அந்த லான்ச்சர் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. இது சைனீஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்களா இல்லைனா எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி வருமானு இப்போதைக்கு தெரியாது. இன்ஃபர்மேஷன் வரையில் உங்களுக்கு ட்விட்டர் மூலம் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இஷ்யூ தவிர பாக்கி எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு. எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை வச்சு சொல்லலை. சரி, எனக்கு இந்த ஃபோனில் ரொம்பவே பிடிச்சது என்னென்னா, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியலனா, அந்த பேக் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த கிரேடியன்ட் ஃபோனை எடுத்தவொடனே என்ன ஃபோன் இது அப்படின்னு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஃபீல் இருக்குது இதை பார்க்கையில். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா Huawei தான் வந்து டாப் ஃபோன். Huaweiயில் வரது தான் ரேட் அதிகம், அதில் தான் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. Honorல ஏதாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் அட்லீஸ்ட் பில்டுன்னு பார்க்கையில் எனக்கு Mate 20 Proவோட இந்த பேக் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் கிளாஸ் தான், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணும். சரி, எனிவே மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பவரும் வால்யூமும் ரைட்டில், செகண்டரி மைக் ஒரு IR பிளாஸ்டர் டாப்பில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு ட்ரே, இதில் 2 சிம்ஸ் யூஸ் பண்ண முடியும். மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. அந்த Mate 20 Proவில் பார்த்த மாதிரி நானோ மெமரி அப்படிலாம் எதுவும் இங்கே கிடையாது. ஃபைனலாக ஒரு பிரைமரி மைக், Type-C போர்ட், ஸ்பீக்கர் பாட்டமில். ஓவரால் திக்னஸ் 8.3 mm, கையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து ப்ரைஸிங்னு பார்த்தா சைனாவில் இது 3799 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. $550 இல்லை கிட்டத்தட்ட 40,000 இந்தியன் ருபீஸ். இப்போதைக்கு இந்தியாவுக்கு வருமா வராதான்னு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா OnePlus 60க்கு நல்ல காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யாராவது இதை வாங்குவீங்களா இந்த ப்ரைஸிங்க்கு? இங்கே Honor நிறையவே இந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ Magic 2 vs Mix 3 ஒரு கம்பேரிசன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு Magic 2 ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வேணுமா, Mix 3 ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வேணுமா, ஒரு போல் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிக்கலனா பிடிச்சிருக்குன்னா ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ண முடியும்னாலும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.